ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஆசான் அகாடமி. நடந்து முடிஞ்ச குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு சில ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நாங்கள் மூவ் பண்ணால் எங்களால் கிளியர் பண்ண முடியுமா, நாங்கள் ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதை வந்து சோஷியல் மீடியாலையும் சில பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே நீங்கள் வாங்க, நான் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கோர்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ரோல்மெண்ட் இல்லை பிஸ்னஸ் அவங்களுக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மாதத்தில் வந்து டிசைடர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ இந்த மாதிரி டிசிஷனை வந்துட்டு ரொம்ப யோசிச்சு எடுங்க. இதே மாதிரி நீங்கள் எழுதின பேப்பர் மாதிரியே குரூப் 4ல் பிடபிள்யூடியோட ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லென்த்தி பேப்பர். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த ஜென்ரல் தமிழில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸே தெரியல. இங்கே வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தது. யாரெல்லாம் அந்த பிடபிள்யூடி ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் எழுதியிருந்தீங்களோ மினிமம் 1.5 hour to 1 hour 45 minutes வந்து அந்த பேப்பர் எழுதியிருப்பீங்க. விச் மீன்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு வந்து 1.25 மணி நேரம் தான் ஆக்சுவலாக கிடச்சிருக்கும். அப்போ நினச்சி பாருங்கள், மேக்ஸுக்கே கிட்டத்தட்ட 45 minutes to 1 hour ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. இல்லை சார் நான் இதுக்கு மேலேயும் நான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப தரவான ஒரு பர்சனாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராமர் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கிராமர் நல்லா தெரியுமா, உங்களால் வந்துட்டு ஒரு ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா ஃப்ரேம் பண்ண முடியுமா, ஒன்று. ரெண்டாவது வந்து வொக்காபுலரி இருக்குது பார்த்தீங்களா, நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் வந்து உங்களால் டக்குன்னு புரிய முடியுமா. அப்புறம் ஒரு சென்டென்சஸ் 4-5 சென்டென்சஸ் கண்டினியூஸாக இருந்ததுன்னா உங்களால் கடன்னு படிச்சுட்டு உங்களால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுமா. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக, மேக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, வெறும் ஜென்ரல் தமிழால் தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியலைன்னா இந்த பக்கம் வாங்க. இல்லைன்னா அங்கேயே இருங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சை.